பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. சீக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு 2-3 செய்திகள் நான் பார்த்துட்டு வரேன். எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதுவும் குறிப்பாக நேற்று இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சூலூர் அப்படின்ற ஒரு பகுதியில் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டில் செல்லமாக வளர்த்த மகள், 10 வயது மகள் திடீர்னு வீட்டிலேருந்து காணாமல் போகிறா. 2 நாள் ஆகுது. குடும்பம் தேடுறாங்க, ஊர் மக்கள் தேடுறாங்க, எல்லாருமே தேடுறாங்க. வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நேற்று நைட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க இறந்த நிலையில். அது குளத்துல இந்த புள்ள மூழ்கி இருக்கா. அந்த குழந்தையை மீட்டெடுத்து செக் பண்ணி பார்த்தா யாரோ கழுத்து அறுத்து போட்டு ரொம்ப ப்ரூட்டலாக அந்த பொண்ணை கொண்டிருக்கானுங்க. ஒரு மாதிரி ஓவரா ட்ரிகர் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனல் ஆகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகி தொலையுதா, சில விஷயங்களை ஏற்றுக்க முடியறதில்ல. செம்ம காண்டாகுது. என்ன மயிரை பிடுங்குற ஆட்சி அவனுங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. இது தாவேக்கான்னு இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அதுலேயும் கொடுமையான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க பாதுகாப்பு எங்கே சார் போச்சு? எங்கே சார் போச்சு குழந்தைகள் பாதுகாப்பு? என்ன சார் பண்ணுறீங்க? ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் வாயை திறந்து விஜய் பேச காணோம். மாற்றம் தரந்தானே வந்த, பின்ன மயிரை புடுங்கவா வந்த? மாற்றத்துக்கு தானே வந்தீங்க. இப்போ நேற்று நைட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று போடுறேன். எனக்கு மெசேஜ் பண்ணுறானுங்க, தாவேக தற்கூறிங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்கள்லாம் மெசேஜ் பண்ணுறானுங்க. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் அந்த சம்பவம் நடக்கலையா? குழந்தைய பத்திரமா பார்த்துக்க முடியாதா? பத்திரமா வளர்க்கறதுல அந்த பேரண்டிங்கோட தப்பு தானே, ராங் பேரண்டிங். அதனால தான் குழந்தை தப்பா இருக்குன்னு செத்து போன குழந்தைய அபியூஸ் பண்றானுங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா? நீலாம் மனித பிறவிதானா இல்ல சோத்துக்கு பதிலாக மலத்தள்ளி திங்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரியான சைக்கோ கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற ஒரு மாதிரி வெறி ஆகுது. வாயை திறக்கலங்க. இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்ஸ்காண்டான், அவனே ஆள காணோம். காவல்துறை போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எதுக்கு டைம் கொடுக்கணும்? எதுக்கு சார் டைம் கொடுக்கணும்? இன்னும் எத்தனை உயிரை காவு வாங்கினா நீங்க டைம் கேட்கறது நிப்பாட்டிங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் காம்ப்ரமைஸ்க்கு வாங்க. ஒரு மனசாட்சி வேணாம். இதே சம்பவம் விஜய் வீட்டில் நடந்திருந்ததுன்னா நம்ம சும்மா விடுவோமா? இந்நேரம் பரபரப்பா இருந்திருக்காது, தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிருக்காது. கடந்த ஆட்சியிலையும் அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நம்ம எல்லாரும் கொந்தளிச்சு கேள்வி கேட்டோம். ஞானசேகரன் போன்ற அந்த பாலியல் குற்றவாளியை சிறையில் தூக்கி போடுங்க, கொடுமையான தண்டனை கொடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு அது மாதிரி சம்பவம் தொடரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சா. இன்னைக்கு இந்த ஆளோட வேலை என்ன தெரியுமா? எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஹீரோயிசம் காட்டுறது, சட்டையை கழட்டி போட்டு, கோட்டை கழட்டி போட்டு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்டோட ஊரை சுத்துறது, திடீர்னு அரசுடைய வாகனத்தை எடுத்து ஓட்டி பார்க்கறது. இந்த ஏதோ கிரிக்கெட் கம்பெனி இருக்கான், அந்த கம்பெனி நேற்று விஜயை மீட் பண்ணி விஜய்க்கு விராட் கோலி சைன் போட்டு கொடுத்த ஒரு பேட்டை பரிசளிச்சிருக்கானுங்களாம். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தி தானே. இது பிரேக்கிங் நியூஸ்னு வேற இங்க இருக்கக்கூடிய கைகோலி ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ரூட் மாஃபியான்னு ஒரு கேவலங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன பண்ணுது? யாராவது விஜய் எதிர்த்து கேள்வி கேட்டா அவன் குடும்பத்தை அபியூஸ் பண்ணு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அபியூஸ் பண்ணு. இதே தாவக ஆட்சிக்கு வந்த 2வது நாளே தாவக கட்சிக்காரன் ஒருத்தன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட பாலியல் சீண்டல் பண்ணான். 2 வயசு குழந்தை. இதை நம்ம எதிர்த்து கேட்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ரூட் மாஃபியா கும்பல் என்ன பண்ணுது? ரொம்ப ஆபாசமா தரைக்குறைவா நம்மள விமர்சனம் பண்றாங்க. அவன் விமர்சனம் பண்ணா கூட வேற, அவதூறு பரப்புறானுங்க. கேள்வியே கேட்க கூடாது. உத்தம புத்திரரு, பெரிய புடுங்கி இவர் வந்திருக்காரு, நம்ம எல்லாரும் கை கட்டு சார் சொல்லுங்க ஐயா, நல்லா சரிங்கய்யா அப்படின்னு நாங்க நிக்கணும். இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தனும், தாவைக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அரசனுடைய அலுவலகத்துல போய் அத்துமீறி ஆய்வு நடத்தன்ற பேர்ல அடாவடித்தனம் பண்றானுங்க. ஆனா மக்கள் பிரச்சனை வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சிடறானுங்க, ஒளிஞ்சுக்கிறானுங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்து நீங்க கிழிச்சிட்டீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்து நீங்க கிழிச்சு தள்ளிட்டீங்க, அறுத்து புடுங்கிட்டீங்க, பேத்து நட்டுட்டீங்க?
எங்க போச்சு உங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு படை? எங்க போச்சு? நீங்க அந்த 10 வயசு குழந்தை ப்ரூட்டலா கொல்லப்பட்டிருக்கா. காரணம் யார் தெரியுமா? இந்த ஆளு தான். இந்த ஆளு தான் காரணம். இதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். எவனோ பண்ண தப்புக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொன்னா செருப்பால அடிப்பேன். அவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றான், நாங்க வந்தா தூய சக்தி, அவன் தீய சக்தி, இவன் ஊழல் சக்தி, புடுங்கின சக்தி, மயிறு சக்தி பேச தெரிஞ்சது இல்லடா. இன்னைக்கு அந்த மக்கள் கூட வந்து நிக்கணுமா இல்லையாடா? வந்துட்டு நின்று இருக்கணுமா இல்லையாடா? இன்னைக்கு சிஎம் தானடா. இன்னைக்கு நீங்க போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்திக்கிறது என்னடா உங்களுக்கு வலிக்குது? விஜய் போக வேண்டியதானே? மற்ற கட்சிக்காரன் தான் கேவலமானவன், மற்ற கட்சிக்காரெல்லாம் கெட்டவன், நீங்க மட்டும்தான் நல்ல விடுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் பர்சனலா நம்ம கூட கனெக்ட் ஆகும்போது எமோஷனலா ட்ரிகர் ஆயிடுறேன். அது நடக்குது. நான் இந்த விஷயத்துக்கு எமோஷனல் ஆகக்கூடாதான் நினைச்சேன். ஆனா இவனுங்க எப்போ வந்து நடக்கிற தப்புக்கெல்லாம் எங்க அண்ணன் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு இவனுங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சானுங்களோ, பேரண்டிங் சரியில்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சாங்களோ, அப்பயே தெரிஞ்சிச்சு இவனுங்களாம் சைக்கோ அப்படின்னு. சைக்கோ கூட்டம் இவனுங்க, பைத்தியக்கார கம்யூனிட்டிங்க இவனுங்கெல்லாம். கேவலமா இருக்கிற ஒரு மானங்கட்ட ஒரு கூட்டத்து கூட வாழ்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப கூட நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க அண்ணனை பேசிட்டான், நீ என்ன தெரியுமா, நீ யாரு தெரியும், இப்படி பேசுவானுங்க கமெண்ட்ல வந்து. இதுதான் பண்ணுவானுங்க. அதை தாண்டி என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன புடுங்க முடியும் உன்னால? என்னடா புடுங்க முடியும் உங்களால? என்ன கேஸ் போட்டு கைது பண்ணி உள்ளதுக்கு வைப்பியா? வை. வேற என்ன பண்ணுவ? குண்டாஸ் போடுவியா? போட்டுக்க. வேற என்ன பண்ணுவ? இல்ல ஜெயில வச்சு எனக்கு கொன்றுவியா? எத்தனை பேரை கொல்லுவ? நான் போயிட்டா இன்னொருத்தன் கிளம்பி வருவான்டா பேசுறதுக்கு. கேள்வி கேட்க நான் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான். இந்த மாதிரி 1000 பேர் வருவான். ஆனா நாங்க வந்தா மட்டும் தான் நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னல. நீ தானே சொன்ன. எங்க உங்க அண்ணனை வாய் திறந்து பேச சொல்லு. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு. 24 மணி நேரமும் மின்வெட்டு பண்ணி வச்சிருக்கானுங்க ஒரு ஊர்ல. கொளத்தூர் எம்எல்ஏ புசுக்குன்னா இன்னைக்கு அவன் புசுக்குன்னு காணாம போயிட்டான். ஆளை காணும். எங்க இருக்கான்னு கேட்டா என் போனை பண்ணா எடுக்க மாட்டானா. தலைமை குடிச்சிட்டு எங்கேயோ மல்லாந்துட்டான். குடிகார கம்யூனிட்டி. இவன் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சுக்கிட்டு நம்ம விஜய் அண்ணா வந்திருக்காங்க, அவர் நல்லா புடுங்குவாரு, அவர் புடுங்குறத நம்ம உட்காந்து பேத்து எடுத்துருவோம், இப்படின்னு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு முட்டு கொடுப்போம்னு. நீ இந்த வீடியோக்கு ரிப்போர்ட் அடி. உங்க அண்ணன் நான் திட்டுறேன், உங்க அண்ணனை விமர்சனம் பண்றேன், காட்டமான விமர்சனம் வைக்கிறேன், மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி நீ என் மேல கேஸ் போடு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கேன். இப்படி மானங்கட்டத்தனமா நீ ஆட்சி பண்றதுக்கு, உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறேங்கிற பேர்ல என் மேல நீங்க வழக்கு போடுனா போட்டுக்க. எனக்கு பிரச்சனை இல்லை, போட்டுக்க, பதிவு பண்ணு. இதுல என்ன கொடுமைனா, பெண்கள் முதற்கொண்டு விஜய் ரசிகையா இருக்கக்கூடிய பல பேரு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா அண்ணனை குறை சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு பேசுற ஆளுங்க. சும்மா குறை சொல்லலாமா? உங்க அண்ணன் சும்மாவே இருக்காங்கிறதாம நான் குறை சொல்றோம். உங்க அண்ணன் சும்மா மட்டும் தான் இருக்கிறான். என்ன பண்ற? சட்டமன்றத்தில் 234 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சைக்கோவை யாராவது பார்த்துருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். ஆனா தலைவர் கேட்ட கேள்விக்கு வீட்டுல போய் உட்காந்து ட்விட்டர்ல தான் ஒரு நொட்டுவார். இவர் சட்டமன்றத்தில் நொட்ட மாட்டாரு. சின்ன பொண்ணுடா, வெறும் 10 வயசு குழந்தைடா. என்னடா தெரிஞ்சிட போகுது அவளுக்கு? என்ன புரிஞ்சிட போகுது? 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனா தப்பே நடக்காம பாத்துக்கிறது தான் நல்ல ஆட்சி. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஆட்சி கிடையாது. சரியா? நல்ல ஆட்சினா தப்பு நடக்காம பாத்துக்கணும், நடக்காத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். சொன்னா இவங்களுக்கு புரியாது, துளி அளவுக்கும் புரியாது. கொஞ்சம் கூட இவங்க வந்து அறிவு சார்ந்து பேச மாட்டானுங்க, ஆபாசமாக தான் பேச போறானுங்க. இப்பயும் சொல்றேன், தொகுதிக்கு ஒரு 100 பேர் நம்ம எல்லாம் ஒன்று சேர்றோம் அப்படின்னா இங்க ஒரு இளைஞர் புரட்சி உருவாகும்.
அதுதான் வேணும். அந்த மாற்றம் தான் வேணும். விஜய் வந்தா மாத்திருவாரு, அவரு வந்தா மாத்திருவாரு, இவர் வந்தா மாத்திருவாருன்னா இங்க எவன் வந்தாலும் எதையும் மாத்த மாட்டாங்க. மாத்த மாட்டான். தொகுதிக்கு 100 பேர் நம்ம ஒண்ணு சேரணும் குறைஞ்சது. நம்மலாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இங்க அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம் எல்லாமே மாற்றப்படும். நம்மளோட உரிமைகள் காக்கப்படும். எத்தனை பேருக்கு தெரியும்? தூய்மை பணியாளர்கள் 2, 3 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை செய்தியில எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும் சொல்லுங்க? மனசாட்சியத்தோட சொல்லுங்க. இந்த செய்தி யாராவதுக்கு தெரியுமா? ஏதாவது செய்தியில பார்த்துருக்கீங்களா? இல்ல. மக்கள் இதே சென்னையில தலைநகர் பகுதியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க 3 நாளா. இனியோட 3வது நாளாக போகுது. தூய்மை பணியாளர்கள் தான். இன்ன வரைக்கும் சிஎம் அங்கிள் வந்து இன்னும் மீட் பண்ணல. விஜய் அங்கிள் வந்து இன்னும் அந்த தூய்மை பணியாளர்களை மீட் பண்ணி அவங்களோட கோரிக்கை என்ன ஏதுங்கிறது கேட்கல. ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறோமா, நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு பனையூர் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி விட்டாரு. இன்னைக்கு அதே பனையூர் பஞ்சாயத்து தலைவர் மக்கள்கிட்ட ஒரு அராஜக போக்கில் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் எடுத்திருக்காரு. இப்பயும் சொல்கிறேன், அடிப்படை மாற்றம்ங்கிறது தேவை. எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் நமக்காக நம்ம இறங்கி போராடினா மட்டும்தான் நம்ம இங்கே ஒன்று சேர முடியும். நம்மளாம் கரப்பாம்பூச்சாவே இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கரப்பாம்பூச்சா சேர்ந்தா என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும்ல. அந்த புரிதலை ஏற்படுத்தணும்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆகணும். தன்னிச்சே எழுந்து வாங்க, வெளில வாங்க, கேள்வி கேளுங்க. எவனோ கட்சிக்காரன் போயிட்டு அரசுடைய அலுவலகத்தில் போயிட்டு கேள்வி கேட்குறான், மிரட்டுறான், ஆவணங்களை தூக்கிட்டு ஓடுறானுங்க. ஆனால் நம்மளாம் நமக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம்? இன்னும் எத்தனை நாளைக்கு? நமக்கான உரிமையை நம்ம தாங்க மீட்டெடுக்கணும். அவன் வருவான், இவன் வருவான் அப்படின்லாம் உட்காந்துருக்க முடியாது. அப்படி நம்பி நம்பி தான் நம்ம பல தலைமுறையாக ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இருக்கிறதுலையே ஒரு சமூகம் மட்டும்தான் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் சமூகம் மட்டும்தான் பின்னோக்கிய பார்வையில் போயிட்டு இருக்கு, பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னோக்கு பார்வையில் நம்ம போகல. இந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த, இந்தி திணிப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்தோம். மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு மாநிலம் இன்னைக்கு இதே மொழியை பேச தெரியாமல் எழுத தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹிந்தி படித்தா என்னங்க தப்புன்ற அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஹிந்தி படிக்கிறது தப்பு இல்லைங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லைங்க, அதாங்க தப்பு. அதுதான் தப்பு. இந்த நாட்டோடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னிலாம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஒருத்தன் திரையில் நடிக்கிறான், நல்லா நடிக்கிறான், இல்லை அவன் ஃபெமிலியராக இருக்கான், அதனால் அவன் பெரிய ஆள். இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூப் செலிபிரிட்டி, இந்த செலிபிரிட்டின்ற வார்த்தையை அடித்து ஒழிக்கணும். நீ எவனும் செலிபிரிட்டி கிடையாது. செலிபிரிட்டினா என்ன பிடுங்கி தள்ளிட்டாங்களா? ஏன்னா அவங்களாம் அவ்வளோ பெரிய பிடுங்கிசா இல்லை, சொகுசாக உட்காந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. காலேஜ், ஸ்கூலு இந்த மாதிரி பகுதிகளில் அரசியல் பேசக்கூடாது, நொட்டக்கூடாது, புடுங்கக்கூடாதுன்னு பேசி பேசி இன்னைக்கு நம்ம ஒரு 2-3 ஜென்ரேஷனையே அரசியல்லாம் என்னன்ற புரிதல் இல்லாமல் அழிச்சு வச்சிருக்கிறோம். சினிமா மட்டும் தான் அவனுக்கு புரிதல்ன்ற ஒரு மோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். விஜய் வந்தால் தான் தமிழ்நாடு காக்கப்படும் அப்படிலாம் எதுவும் இல்லை. விஜயால் தமிழ் 234 தொகுதிக்கும் வர முடியாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப படித்து சொன்னோம். எப்படி நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்கப்பா, கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க, பிரபலத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுங்க, அவனுடைய பின்னணியை செக் பண்ணுங்க, குற்றப்பின்னணி இல்லாமல் இருக்கானா, அவனோட கொள்கை என்னன்னு பாருங்க, அவன் இந்த மாதிரியான சூழலில் வாழ்ந்திருக்கான்னு பாருங்க, அவனோட நடவடிக்கையை செக் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஓட்டு போடுங்கப்பா நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு திரைத்துறையில் போக்குவரத்து துறை அப்படின்ற ஒரு போக்குவரத்து காவலராக நடித்த ஒரு நபருக்கு போக்குவரத்து துறையை தூக்கி கையில் கொடுத்துருக்குறாங்க. சமுதாயத்தில் கந்து வெட்டிக்கு விட்டு அட்டூழியம் பண்ண ஒருத்தங்கிட்ட நிதித்துறையை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தனுக்கு அரசியல்லாம் என்னென்ன தெரியாது, அமைச்சர் பதவினா என்னென்ன தெரியாது, இந்த அரசாங்கத்தை எப்படி வழிநடத்தணும் தெரியாது, அவனுக்கு நடிப்பும் வராது. ஆனால் அவனை தூக்கி அமைச்சர் பதவியில் உட்கார வச்சு இன்னைக்கு ரசிக்கிறானுங்க. இந்த வித அடிப்படை தகுதியும் இல்லாத நபர்கள் நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கோம். இது லிட்டரலாக மாற்றம் இல்லை, இது மாற்றம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, இது மாற்றம் கிடையாது. ஏதோ ஒரு நீதிபதி நம்மளை எல்லாரையும் வேலை இல்லாத வெட்டி பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி சமுதாயத்தை கேள்வி கேட்குறாங்க, இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்குறாங்க, இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாங்கன்னு பதிவு பண்ண ஒரே காரணத்தினால
இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை ஒடுக்கிறதுக்கான வேலையில மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இப்போ புரியுதா? புரட்சின்னா இதான் புரட்சி. இப்படி ஒன்று சேரும் போது தான் அவன் பயப்படுவான். யாரும் நடிகை ஆட்சிக்கு வந்தாலாம் இங்க எவனும் பயப்பட போறது இல்லை. அவனும் 10-11 தான். என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை உங்க யாருக்கும். ஓகே, வாட் எவர் நடக்குது நடக்கட்டும், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.